நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. பிகினிங்கில் வீடியோ போட்டு நிறைய வியூஸ் போகல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்ருந்தீங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது என்னோடய சேனலில் மோட்டிவேஷன் ப்ளஸ் யூடியூப் டிப்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த யூடியூப் டிப்ஸில் நான் பேசுகிற வாய்ஸ் ஓவர் வேறு மாதிரி இருக்கும், என்னோடய வீடியோஸ் வேறு மாதிரி இருக்கும். இருந்தாலும் நான் கொடுக்குறது ஒரு டிப்ஸு தான். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, என்னோடய சேனலில் யூடியூப் டிப்ஸ் ப்ளஸ் மோட்டிவேஷன்றதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் யாராவது மோட்டிவேஷன் சொல்லிவிட்டு சர்ச் பண்ணாலும், இல்லை யூடியூப் டிப்ஸ்னு ஏதாவது சர்ச் பண்ணாலும் என்னோடய வீடியோவும் ரெக்கமெண்டேஷன் ஆகும். அவங்களோட மொபைலுக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும், நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போது நம்ம மொபைல் வச்சுருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த மொபைலில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு காமெடி வீடியோ, ஒரு மூவி, ஒரு பியூட்டிஷியன் வீடியோ, ஒரு டைலரிங் வீடியோ, இது மாரி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறோம் அப்படின்னா, அது ரிலேட்டடாக சர்ச் பண்ணி நம்ம அந்த வீடியோ பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது யூடியூப் என்ன பண்ணுது, இவங்க இந்த வீடியோ தான் தேடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அது ரிலேட்டடாக யாரெல்லாம் வீடியோ போடுறாங்களோ அவங்க வீடியோலாம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் என்னோடய மொபைலுக்கு. நான் ஒரே ஒரு டைம் தான் மூவின்னு சர்ச் பண்ணியிருப்பேன். ஒரு மூவியை சர்ச் பண்ணி நான் பார்ப்பேன். இப்போ ஒன்றும் இல்லை, அஜித் மூவி அப்படின்னு அடித்தேன்னா, அஜித் ரிலேட்டடாக என்னென்ன படம் நடிச்சிருக்காரோ அந்த மூவிஸ்லாம் வரும். அடுத்தடுத்தது எனக்கு மொபைல் எப்போல்லாம் நான் யூடியூப் சேனல் போனாலும் அப்போல்லாம் எனக்கு அஜித் மூவி வரும். அது மட்டும் இல்லாமல் எல்லா மூவியுமே எனக்கு வரும். ஸோ மூவின்னு சர்ச் பண்ணாலே அடுத்தடுத்தது எல்லா மூவியுமே எனக்கு என்னோடய நோட்டிஃபிகேஷனில் சும்மா நான் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே எனக்கு அது வீடியோ அப்டேட் ஆகிட்ருக்கும். ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, யூடியூப் இவங்க இந்த மாதிரி சேனலை தான் சர்ச் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ காட்டணும் அப்படின்றது யூடியூப்பு தெரிஞ்சு வச்சுருக்கோம். அவங்க மொபைலில் இந்தமாரி வீடியோ தான் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. அதேமாரி தான் யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட வீடியோ அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னா, நீங்கள் எது ரிலேட்டடாக பேசுகிறீங்க, எது ரிலேட்டடாக அந்த வீடியோ அப்டேட் பண்ணுறீங்கிறது மெயின். அதுக்கு சம்மந்தமாக தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஹேஷ்டாக் கொடுக்கணும். இப்போ நான் ஒரு மோட்டிவேஷனாக பேசுகிறேன் அப்படின்னா, மோட்டிவேஷன் ஹேஷ்டாக் கொடுப்பேன். யூடியூப் டிப்ஸ் போடுறேன்னா யூடியூப் டிப்ஸ் கொடுப்பேன். ஆல்ரெடியே நான் டிஃபால்ட்டாக என்னோடய டெஸ்கிரிப்ஷனில் நான் அந்த மாதிரி தான் கொடுத்து வச்சுருப்பேன். அதனால் நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் வீடியோன்னு அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்னோடய வீடியோவும் அதில் ரெக்கமெண்ட் ஆகும். நீங்கள் என்னோடய வீடியோ பார்ப்பீங்க. நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்கலாம் எனக்கு தெரியாது. நான் யூடியூபுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடுறேன். ஆனால் யூடியூப் என்ன பண்ணுது, என்னோடய சேனலை இன்னொருத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டைம் அப்டேட் பண்ணாலும் நான் செய்ய வேண்டிய இடத்துல யூடியூப் எனக்காக வேலை செஞ்சுட்டே இருக்கும். இதுதான் மெயின். ஸோ இது ரிலேட்டடாக வீடியோஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் யூடியூப் டிப்ஸ் நிறைய சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, பாய்.